இது நம்ம ஆரம்ப கட்டத்தில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள உள் பிரச்சனை, ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, அவங்களுக்குலாம் சரியாயிடும், அன்புமணியெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார் ராமதாஸ், இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது ஏதோ ஒரு இதில் ஒரு முடிவுக்கு வந்துடும், அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த போகிற போக்க பார்த்தா அது வந்து கட்சி உடைகிற மாதிரி இல்லை, அன்புமணியை வெளியேற்றுகின்ற நிகழ்வு நடந்துருமோன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். காரணம், பாட்டாளி மக்கள் கட்சி 1990 ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் அவர் கொடுத்த உழைப்பு, சமூக நீதியுடைய அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட கட்சி, வன்னியர் சங்கம், வன்னியர்களுக்காக முக்கியத்துவம், அது வன்னியர்களுக்கு மட்டுமல்லாமல் தலித்துகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டதாகலாம் சொன்ன மாதிரி பழனி பாபா போன்றவர்களுடைய அந்த அனுசரணை, பின்புலம் அதெல்லாம் முக்கியம். ஏன்னா அது அப்படித்தான் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வடிவேல் ராவணனா அதான் சொல்கிறேன். அதனால தான் தலைவராக வந்து ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் இருந்தாலும் பொதுச் செயலாளராக தலித் சமூகத்தையும் பொருளாளராக ஒரு இஸ்லாமிய சமூகத்தையும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த காலகட்டத்தில் தலித் தெளிமலையை கொண்டு வந்தாங்க. குணங்குடி அனீஃபா அவர்களை பொருளாளராக வைத்திருந்தார்கள். இப்படி ஒரு சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் வளர்ந்தது. திமுகவுக்கு மாற்றாக ஒரு சமூக நீதி பேசக்கூடிய, பெரியாரை குறியீடாக கொண்ட, அம்பேத்கரை குறியீடாக கொண்ட ஒரு கட்சி தான்.